நெல்லு நடவு செஞ்சிருக்கீங்களா? களை எடுக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த மெஷின பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுப்போங்க. இது வந்து ஷார்ப் கருடாவோட பேடி வீடர். வணக்கம், என் பேரு பிரவீன் ராஜன். நான் ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெஷின் வந்து பேடி வீடர் 3PT 250 அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாடல். இது வந்து 2 ரோ பேடி வீடர். இந்த மெஷின் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, மெஷின் வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஃபீல்டுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ பொதுவா மெஷின் வச்சு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னா, அந்த ரோ கேப் வந்து 300 mm இருக்கும். 30 சென்டிமீட்டர் இருக்கும் ரோ டு ரோ கேப். அதுக்கு வந்து இது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். சில மெஷின்ல வந்து கொஞ்சம் கேப் கம்மியாகவும் வரும், கொஞ்சம் சேர்ந்து வரும். அதுக்கும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு இந்த மெஷினுக்கு. அதை பத்தி நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த மெஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இது வந்து 2 ரோ பேடி வீடர். ஸோ அட் த ஒரே சமயத்தில் 2 ரோல களை எடுக்கும். இன்ஜின் வந்து 52 சிசி 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இதுலயே வந்து 4 ஸ்ட்ரோக் ஹாண்டா இன்ஜினும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து சென்டர்ல ஒயிட் கலர்ல இருக்கிறது வந்து ஃப்ளோட். ஸோ இந்த மெஷின் வந்து வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். தண்ணி ஏற்கனவே தேங்கி இருக்கும் இல்லையா பேடி ஃபீல்டில், அது வந்து ஃப்ளோட் ஆகும். அப்புறம் இங்கே ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இருக்கு. ரொம்ப சிம்பிளான மெஷின் தான். இது வந்து டிஎன்ஏயுவோட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட சப்போர்ட் வச்சு டிசைன் பண்ணது. இது வந்து இந்த கோனோ வீடரோட ஒரு அட்வான்ஸ்டு மாடல். கோனோ வீடர் வந்து நம்ம கையில தள்ளிட்டு போவோம். இது வந்து மோட்டரைஸ்டு கோனோ வீடர் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் வச்சாங்க டிஎன்ஏல பண்ணப்போ. ஸோ இது இந்த மெஷினோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெஷினை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா 24% ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கு. அது எப்படி அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோ டு ரோ இருக்கிற நடுவில் இருக்கிற கலையை வந்து எடுத்துட்டுரும். ரெண்டாவது மண்ணை வந்து களைச்சி விடும். அந்த மண்ணை வந்து களைச்சி விடுறதுனால என்ன ஆகும்னா, சன்லைட் வந்து ரூட்ஸுக்கு ரீச் ஆகும். ஸோ சன்லைட் வந்து ரூட்ஸுக்கு ரீச் ஆகும்போது அதோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் அந்த ரிப்போர்ட் சொல்றது. ஸோ இந்த மெஷினோட எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் 15 டேஸ்ல ஒரு தடவை களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 டேஸ்ல ஒரு தடவை களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 to 45 டேஸ்ல ஒரு தடவை களை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மெஷின் யூஸ் பண்ண முடியாது. பேடியும் க்ரோ ஆயிரும். ஸோ அதனால மெஷின் உள்ள கொண்டு போறதும் டிஃபிகல்ட் ஆயிரும். இந்த மெஷின் வந்து ஒரு 3 தடவை யூஸ் பண்ணலாம் ஒரு பிளான்டிங் சீசன்ல. ஸோ அந்த 3 தடவை யூஸ் பண்ணாவே இதோட பயன் வந்து நல்லா தெரியும். ஏன்னா க்ரோத் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ முதல்ல நம்ம இந்த மெஷின் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டைம் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருசா ரொம்ப ஷார்ப்பெல்லாம் இருக்காது இந்த பிளேட். இது ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் பெண்டு ஒரு ரைட் பெண்ட் இருக்கும். ஸோ இது வந்து மண்ணை களைச்சிடும். அண்ட் தென் அந்த களையெல்லாம் பிடுங்கி விட்டு மேலே மிதந்துட்டு இருக்கும் தண்ணி மேலே, அவ்வளோதான். பட் இப்படிதான் டிஎன்ஐயு டிசைன் பண்ணது. இது நல்லா எஃபெக்டிவா தான் வேலை செய்யும். இந்த விட்த் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து 150 mm இருக்கும். 150 mm இது டு இது, இதுல இருந்து இது வரைக்கும் 150 mm. ஸோ உங்க 300 mm கேப்புக்குள்ளார 150 mm இது ஓடும். ஸோ சைடுக்கு 75 mm கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து ரூட்ஸ் அடிபடாது, இல்லாட்டி வேர் அடிபட்டுரும். ஸோ இது இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சப்ளை பண்றது. அதுக்கப்புறம் நம்மளோட விவசாய நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட ஓன் ஆர்என்டியில் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வீல் பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஃபார்மர் பண்ண வீல் தான் இது. அதை பார்த்து அவரே எங்களுக்கு கொடுத்தாரு இந்த வீல், பார்த்து டிசைன் பண்ணிக்க சொல்லி. ஸோ அந்த வீலில் கொண்டு வந்து நாங்கள் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறாங்க. ஸோ அப் டு யூ. சில ஃபார்மர்ஸ் இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சில ஃபார்மர்ஸ் அந்த வீல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே மெஷினோட வந்துடுது. இன்னொன்று, இது வந்து வெறும் மெஷின் நடவு மட்டும் பண்ண இடத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக கயிறு கட்டி நடவு பண்ணுவாங்க, இந்த எஸ்ஆர்ஐ மெத்தட் ஒன்று, கயிறு கட்டி பண்ணும்போதும் யூஸ் பண்ணலாம். இந்த மெஷின் எந்தெந்த கேப்புக்கெல்லாம் சூட்டபிள் அப்படிங்கிறதும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் ஃபீல்டுக்கு இது யூஸ்ஃபுல்லானு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் வயல் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டர் மெஷினை வச்சு நடவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 300 mm கேப் இருக்கும் பொதுவாக. அதுதான் டிரான்ஸ்பிளான்டரோட ஸ்டாண்டர்டு. ஸோ இந்த மெஷின் நீங்கள் அப்படியே கொண்டு போய் ஓட்டிக்கலாம். இந்த ட்ரம் வீல் வந்து 300 mm-க்காகத்தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இதே உங்க வயல் வந்து கயிறு கட்டி அந்த எஸ்ஆர்ஐ மெத்தட் 250 mm பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நீங்க இந்த வீல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீல் வித் இந்த பிளேட்ஸ் இது யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
பட் என்ன பண்ணோம்னா இதில் அந்த ஹோல் பொசிஷன் வந்து மாற்றி போடணும். இந்த ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரில் கொடுத்துருப்போம் ஒரு சைடும். அந்த ட்ரில்லில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் செட்டப்பில் 300 mm கேப்னா இந்த பொசிஷனில் போடணும். இதே நீங்கள் 250 போட்டிங்கன்னா 250 mm இதில் களை எடுக்கணும்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த பொசிஷனில் நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இங்கே மூவ் பண்ணிட்டு இந்த பிளேட்ஸை மாட்டிக்கணும். இதே இன்னும் ரொம்ப பழசுல பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இன்னும் 200 mm கேப்ல பண்ணிட்டு இருக்காங்க நடவு. அது பண்றீங்கன்னா இதுக்கும் இப்போ காமிக்கிற பாருங்க, இந்த ஹோல்ஸ்ல போட்டுக்கணும். அந்த ஹோல்ஸ்ல போட்டுட்டு இதே பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பிளேட்ஸ் ரொம்ப சின்னதாக ரொம்ப பக்கமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் கிட்லேயே வந்துடும். இது வந்து கொஞ்சம் கேப் கம்மியாக வரும். ஸோ இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 250 mm ஆர் 300 mm யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு களை எடுக்கும்போது இந்த பெரிய பிளேட் போட்டுக்கணும். ரெண்டாவது கலைக்குமே இது ஓகே தான். பட் 3வது டைம் நீங்கள் களை எடுக்கும்போது இந்த சின்ன பிளேடு தான் மாட்டணும், இல்லாட்டி வேறு அடிபட்டுரும். ஸோ அதுக்காக இந்த பிளேடும் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஈஸி தான். இதை கழட்டிட்டு நீங்கள் இதை மாட்டிக்கலாம். 300 mm நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரம் போட்டு ஓட்டிக்கலாம், செகண்ட் டைம் வேணா இந்த வீல் போட்டு ஓட்டிக்கலாம், தேர்டு 45 நாளில் நீங்கள் களை எடுக்கும்போது இந்த பிளேடு போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ வேறு அடிபடாது உங்களுக்கு. ஸோ இந்த மிஷினோட ஹிஸ்ட்ரி இது வந்து முதல்ல 2009 பண்ணினது. இது வந்து நான் சொன்ன டிஎன்ஏயுவோட சப்போர்ட் வச்சு தான் பண்ணோம். டிஎன்ஏயு தான் டிசைன் பண்ணாங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இது வந்து அவங்களோட கொலாபரேஷன்ல பண்ணதுனால நாங்கள் இதுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கினோம். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா 2010 பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்ச ரூபா கட்டி நாங்கள் லைசன்ஸ் எடுத்தோம். அது போக ஒரு மிஷின் விற்கிறதுக்கும் நாங்கள் வந்து ஒரு ராயல்ட்டி பே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 30-40 லட்சம் ராயல்ட்டியாக போயிருக்கு அவங்களுக்கு. ஸோ நம்ம தான் இதை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ 2-3 கம்பெனி இதை காப்பி பண்ணாங்க அதுக்கப்புறம். பட் நல்ல மிஷின்னு ஒன்று இருந்தால் காப்பி பண்ண தான் செய்வாங்க. சரி, பரவாயில்ல. பட் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு ரீசனபிள் மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த மிஷின் ஏன் டெவலப் பண்ணது அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேடி ஃபீல்டு, நெல் வயல்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் லேண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பவர் டில்லர் இருக்கு, இல்லை இந்த டிராக்டர் இருக்கு சேத்தொலவெல்லாம் ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணுறதுக்கும் டிரான்ஸ்பிளான்டர் இருக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்பர் இருக்கு. இல்லை இன்னும் பெரிய சைஸ் வயல் வச்சிருக்கீங்கன்னா கம்பைன் ஹார்வெஸ்டர் இருக்கு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து மேனுவலாக களை எடுத்துட்டு இருந்தாங்க, மேனுவல் லேபர் வச்சு. அப்படி அது கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க, இந்த ஹெர்பிசைடு அடிச்சுட்டு இருந்தாங்க. மருந்து அடிச்சு விட்டுருவாங்க. பட் இன்னைக்கு தெரியும் மருந்துனால எவ்வளோ கேடு வருது அப்படிங்கிறது. ஸோ லேண்ட் பாய்சன் ஆயிடுது, ஃபுட்டு பாய்சன் ஆயிடுது. ஸோ அப்போதான் வந்து இதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த கோனோ வீடரை மெக்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் தான் இந்த பேடி வீடர். ஸோ இது வந்து பவர்ட் ஆப்ஷன் வித் என்ஜின்ங்கும் போது உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆப்ரேஷன். இது நீங்க அந்த 45 நாள்ல நீங்க அந்த 3 தடவை களை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட க்ரோத், பேடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 2009 பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 மெஷின் கிட்ட வித்திருக்கு இந்த மெஷின் இன்னைக்கு வரைக்கும். இந்த மெஷினுக்கு வேற காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சைனீஸ் டைப்ல ஒரு வீடர் இருக்கு. அது வந்து ஜப்பனீஸ் டைப்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிங்கரா இருக்கும், விரல் மாதிரி இருக்கும் அந்த பிளேட்ஸ்ல. அதுல ஒரு நோட்டபிள் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் இருக்காது அதுல. பட் அந்த மிஷின் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சைட்ல எல்லாம் அதுதான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து முதல்ல நம்ம ஊர்லயும் அதுதான் வித்துட்டு இருந்தாங்க. பட் அது செட் ஆகல. அப்புறம் தான் வந்து இந்த டிசைனுக்கு போனோம். இந்த ஃப்ளோட் வச்ச டிசைன் தான் வந்து நம்ம ஃபீல்டுக்கு இது சூட் ஆகுது. ஏன்னா இந்த மெஷின் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் வாட்டர்ல. அதனால ஆப்ரேட்டருக்கு வந்து வெயிட் பெருசா தெரியாது, பாதி வெயிட் வந்து அங்க போயிடும். அதனால ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 3 ரோ 4 ரோ எல்லாம் பண்ணாங்க. பட் அதுல நாங்க கண்டுபிடிச்சது, எங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் என்னன்னா, நீங்க எப்ப மெஷின் நடவுமே பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துடாது, கொஞ்சம் அங்கங்க மெஷின் லேசா திரும்பி இருக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்பின இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 ரோ தான் வந்து நீங்க ஈஸியா வேற அடிபடாம ஓட்டிட்டு போயிட முடியும். அந்த 3 ரோலாம் போயிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சமா ஹேண்டில் திருப்பினீங்கனாலும் அந்த பிளேடு வந்து ரொம்ப திரும்பிடும். அப்போ வந்து நெல் அடிபட்டுரும். ஸோ அது ஒரு டிராபேக் இருக்கு. ரொம்ப பர்ஃபெக்ட்லி ஸ்ட்ரெயிட் லைன்ல பிளான்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பெரிய வீடு கூட போகலாம். பட்
கொஞ்சம் நெளிவு இருக்கு அந்த மாதிரினா 2 ரோக்கு மேல போகக்கூடாது, அதுதான் பெஸ்ட். ஸோ நான் சொன்ன இந்த மெஷின் இது வரைக்கும் ஒரு 4000 நம்பர் கிட்ட வித்திருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸோட டேட்டா எங்ககிட்ட இல்லாம போச்சு அந்த கம்பெனி மாறினப்போ, நாங்க கம்பெனி டேக் ஓவர் பண்ணப்போ. ஸோ ஒரு 2000+ கஸ்டமர்ஸோட டேட்டா எங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்க இந்த மெஷின் அந்த டைம்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பேர்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ப்ளீஸ் எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மெஷின் வந்து பெருசா மாறவே கிடையாது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். ஸோ எல்லா பார்ட்ஸும் இன்னும் சேம் தான். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இதுல கியர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஃபில்டு கியர் பாக்ஸ், வேர்ம் அண்ட் வேர்ம் வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மெஷின்ல இந்த பேபி வீடர், மைக்ரோ வீடர் அது எல்லாத்தையுமே காமனா யூஸ் பண்ற கியர் பாக்ஸ் தான் அது. வேர்ம் அண்ட் வேர்ம் வீல் உள்ள சிந்தட்டிக் ஆயில் ஃபில் பண்ணியிருக்கோம். வாட்டர்ல ஓடும்போது வாட்டர் உள்ள போகாம இருக்க சீல் எல்லாமே இருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னா கிரீஸ் கப் போட்டு சீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வாட்டர் அது அவ்வளவு சீக்கிரம் உள்ள போகாது. இந்த கியர் பாக்ஸ் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா நான் அந்த மைக்ரோ வீடர் பேபி வீடர் கம்பேரிசன்ல இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அது வந்து மேல ஐ பட்டன்ல லிங்க் பண்ணிருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. பிளஸ் இந்த மெஷின்ல பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார் இருக்கு. ஸோ பீப்புள் உயரமா இருக்கீங்கன்னா அடுத்த செட்ல போட்டுக்கலாம், இங்க ஹோல்ஸ் இருக்கு, அதை மாத்தி போட்டீங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஹாண்டா இன்ஜின் GX50. இந்த மாடல் இன்ஜினும் வந்து இதுல ஃபிட் பண்ணி கொடுப்போம் அவசியம்னா. ரைட். ஸோ இப்போ பிரைசிங் பத்தி பார்த்துடலாம். இந்த மெஷின் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் 52cc என்ஜினோட வந்து 41,130, 41,130 ரூபா இன்க்ளூடிங் டாக்ஸஸ். உங்களுக்கு அந்த நான் காமிச்ச இந்த ட்ரம் வீல் அப்புறம் அந்த வீல் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதே ஹாண்டா GX50 இன்ஜின் போட்டு வேணும்னா இதே மெஷின் வந்து உங்களுக்கு 59,000 ரூபா வரும், இதுவும் இன்க்ளூடிங் டாக்ஸஸ். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே வந்து ஜூன் 2025ஓட ப்ரைஸிங். ஸோ இந்த மிஷின் அஃப்கோர்ஸ் இஎம்ஐயில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பஜாஜ் ஃபின்சர்வ் வழியா இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இஎம்ஐ கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இந்த மெஷினை பற்றி கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணித்தரேன்.